வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, இன்று நாம் பார்க்க இருப்பது சித்திரை 1ஆம் தேதி கௌரி ஆன்மீக சேனலின் வழியாக ஜோதிட இலவச பயிற்சி வகுப்பு நடைபெற உள்ளது. அந்த 1ஆம் தேதியில் இருந்து நாம் பாடத்திட்டத்தை துவங்க உள்ளோம். இதை ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்கள், ஜோதிடம் பயிலும் மாணவர்கள், ஜோதிடத்தை பயின்று அரைகுறையாக நிறுத்தியவர்கள் மற்றும் ஆன்மீகவாதிகள், ஆன்மீகத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் அத்துணை பேரும் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களுக்கு ஏற்றவாறு பதிவுகளை தர உள்ளோம். பார்த்து நீங்களும் ஒரு சிறந்த ஜோதிடராக உருவாகலாம். ஜோதிடம் ஏன் நான் கற்றுக்கொள்ள வேண்டும், அதனால் என்ன பயன், எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பெரும்பான்மையினோர் கேட்பது எமக்கு தெரிகிறது. அதை பற்றி தான் இந்த பதிவில் முழுவதுமாக நாம் பார்க்க உள்ளோம். இந்த ஜோதிடத்தினால் ஏற்படக்கூடிய பலன் என்ன, ஜோதிடம் கற்றுக்கொள்வதனால் உங்களுக்கு தொழில் முறையாக அதை எப்படி ஆக்கிக் கொள்ளலாம், அதில் ஆயிரக்கணக்கிலோ லட்சக்கணக்கிலோ எப்படி சம்பாதிக்கலாம் என்பதை பற்றியெல்லாம் இந்த பதிவில் பார்க்க உள்ளோம். முழுவதுமாக பார்த்து பயன்பெறுங்கள். பதிவுக்குள் நாம் செல்வதற்கு முன்னால் உறவுகளே, புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களே, உறவுகளே, நீங்கள் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சொந்தம் பந்தங்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ள அனைவரிடத்திலும் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். காரணம் உறவுகளே, நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் என்ற உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, ஆலய தொண்டு, இறைப்பணிகள், ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களால் கிடைக்கப்பெறும் அரிய பெரிய புண்ணியங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த புண்ணியங்கள் அத்தனையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவ்வாறு சொல்கிறேன். உறவுகளே, தயவு செய்து எல்லோரிடத்திலும் எடுத்துச் சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் முதலில் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய அத்தனை பதிவுகளும் உங்களை வந்து சேரும். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளார போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, ஜோதிடம் ஏன் பயில வேண்டும், ஜோதிடம் கற்றுக்கொள்வதனால் என்ன பயன், இப்படியெல்லாம் உங்களுக்கு கேள்விகள், சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். அதற்குண்டானதை நாம் பார்த்து விடுவோம். இந்த ஜோதிடம் சாஸ்திரம் என்பது ஒரு அபரிதமான கலை. வேத சாஸ்திரத்தில் இந்த ஜோதிடத்தை முக்கிய ஒரு நிலைப்பாடாகத்தான் வைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், ஜோதிடத்தின் ஒரு கண்களைப் போல பாதிக்கிறார்கள் இந்த ஜோதிட சாஸ்திரம். அதற்கு காரணம் நம்மளது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றையும் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியது இந்த ஜோதிட சாஸ்திரத்தில்தான். அது மட்டுமல்ல, முன் ஜென்மத்தின் பலன், முன் ஜென்மத்தின் பிறவிகள் அத்தனையும் இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் வழியாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதற்கு என்ன தகுதி வேண்டும் என்று பார்த்தீர்கள் என்றால், பெரும்பான்மையாக, அதாவது முக்கியத்துவம் வாய்ந்த தகுதியாக இருப்பது தமிழ் எழுத படிக்க தெரிய வேண்டும், கணிதம் செய்ய தெரிந்திருக்க வேண்டும். இந்த தகுதிகள் இருந்தால் போதும், ஜோதிட சாஸ்திரத்தை முழுமையாக பயின்று அதில் பட்டம் பெற்று நீங்களும் ஒரு சிறந்த ஜோதிடராகலாம். நீங்கள் தொழில்முறையாக ஜோதிடத்தை பார்ப்பதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவைகளுக்காக ஜோதிடத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஜோதிடத்தை எப்படி கொண்டு போக வேண்டும் என்று நாம்
சிறப்பாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். உதாரணத்துக்கு நான் ஜோதிடம் பயின்று அதை தொழில் முறையாக அமைத்துக் கொள்கிறேன் என்று கேட்டால், ஒரு ஜாதகத்திற்கு 500 முதல் 5000 வரை வாங்குகிறார்கள். சிறப்பான ஒரு பலன்களை சொல்லி அந்த வாடிக்கையாளர்களுக்கு உங்களை பிடித்துவிட்டால் அளவில்லாமல் கூட கொடுப்பார்கள். அதுவும் உண்டு. அதேபோல் ஒரு பிரசன்னம் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் அஷ்டமங்கல பிரசன்னம் என்று இருக்கிறது. ஒரு பிரசன்னம் பார்ப்பதற்கு 5 லட்சம் ரூபாயில் இருந்து 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்குகிறார்கள். அப்பேற்பட்ட மகத்துவமான பிரசன்னம் அது. பல பேருக்கு தெரிந்திருக்காது. இப்படி ஜோதிடத்தில் நீங்கள் லட்சக்கணக்கிலும் சம்பாதிக்கலாம், ஆயிரக்கணக்கிலும் சம்பாதிக்கலாம். இது தொழில்முறையான ஜோதிடம். இப்படி உங்களை சம்பாதிக்க வைப்பதற்குண்டான நிலைப்பாட்டையும் தொழில்முறையாக எனக்கு வேண்டும் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால், அதற்குண்டான பாடத்திட்டத்தை உங்களுக்கு தனியாக நடத்துவோம். நான் சுயமாக எனக்கு என்னுடைய அறிவு தேவைக்கு, என்னுடைய ஆர்வத்திற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அதற்குண்டான பாடத்திட்டத்தையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறோம். இந்த ஜோதிடத்தின் நிலைப்பாடு, முக்கியத்துவம் என்ன என்று முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். நான் முன்பு சொன்னது போல, ஒரு மனிதர் ஜோதிடத்தை கற்றிருந்தால், சிறப்பான ஒரு குருவிடம், சிறப்பான ஒரு ஆசானிடம் அவர் முறையாக கற்றிருந்தால், அவரிடத்தில் இந்த 3 குணாதிசயமும் கட்டாயம் இருக்கும். 1 ஒழுக்கம், இன்னொன்று குரு பக்தி, 3 அடுத்தவர்களை காயப்படுத்தாமல் இருப்பது. இந்த 3ம் அவருக்கு கட்டாயம் இருக்கும். இந்த ஜோதிடம் பயிலுவதால் இந்த ஜோதிடம் என்ன அவர்களுக்கு தரும், அதாவது உங்களுக்கு தரும் என்று பார்த்தோம் என்றால், ஒழுக்கம், மனித நேயம், இறை பக்தி. இது 3ம் இருந்துவிட்டால் மனித குலத்திற்கு என்ன உங்களை பிடிப்பது? இறைவனுக்கு உங்களை பிடிக்கும். இறைவனுடைய திருவடிக்கு நீங்கள் எளிமையாக சென்று விடலாம். இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்துவிடும். இந்த 3ம் எவருக்கு இருக்கிறதோ அவருக்கு தெய்வ கடாட்சம், தெய்வ அனுகிரகம், தெய்வ அருள் அத்தனையும் அவருக்கு உண்டு, கிடைக்கும். இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் உறவுகளே. இந்த அபரிதமான ஜோதிடத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் பயின்று அதை தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்வை வளமாக்கவும், உங்கள் வாழ்வை பாதுகாக்கவும், நீங்கள் கழிக்க வந்திருக்கக்கூடிய பாவ கர்ம வினைகள் அத்தனையும் கழித்துவிட்டு பிறவா நிலை என்னும் நிலையை அடையக்கூடிய ஒரு வழியை தரக்கூடியதுதான் இந்த ஜோதிட சாஸ்திரம். இறைபக்தி, ஒழுக்கம், மனிதநேயம் இவை 3ம் உள்ளவர் இறைவனுக்கு நிகர் என்று நம் முன்னோர்கள், ஆன்றோர்கள் அத்துணை பேரும் சொல்லி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த நிலையை தரக்கூடியது இந்த ஜோதிடம். நான் ஏற்கனவே சொன்னேன், நெகட்டிவ் தாட் நமக்கு வேண்டாம், பாசிட்டிவாகவே இருப்போம். சில ஜோதிடர்கள் அப்படி இருக்கிறார்கள், இப்படி இருக்கிறார்கள், அந்த வேலைக்கு நாம் போக வேண்டாம். நாம் சரியாக இருந்து கொள்வோம். நாம் சரியாக இருந்து கொண்டுதான் அடுத்தவர்களை சரி செய்ய முடியும். நாம் சரியில்லாமல் இருந்து கொண்டு அடுத்தவரை சரி செய்தால், அவர் நம்மை மீறி ஒரு கேள்வி கேட்டார், நம்ம மேல் அவர் ஒரு கேள்வி கேட்டால், நாம் அவருக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நீங்கள் சரியாக இருக்கிறீர்களா? என்னை சரி செய்ய வந்துவிட்டீர்கள் என்று கேட்டால் நாம் என்ன செய்ய முடியும்? எனவே ஒவ்வொருவரும் நாம் சரியாக இருப்போம். நாம் சரியாக இருந்து கொண்டு அடுத்தவர்களை சரி செய்வோம்.
உறவுகளே, இந்த ஜோதிடத்தின் தன்மைகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நீங்கள் இந்த பதிவின் வாயிலாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள். எனவே வரும் சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு இலவச ஜோதிட பயிற்சி வகுப்பு துவங்க உள்ளது. அனைவரும் இந்த பதிவை கலந்து கொண்டு இதில் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கு நான் பிரதி வாரம் புதன்கிழமை 11:30 மணி முதல் 12:30 மணி வரை உங்களுக்கு கால அவகாசத்தில் நேரடியாகவே பதில் தர உள்ளேன். அதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நான் நேரடியாகவே உங்களுக்கு பதிலளிக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொண்டு, இந்த பதிவு உங்களுக்கு சிறப்பாக இருந்திருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன் உறவுகளே.